நான் எந்திச்சு 1.5 மணி நேரம் ஆகுது. இன்னும் நான் பல் தேய்க்கல, மூஞ்சி கழுவல. எந்திச்சதுலேருந்து உட்காந்து இந்த ரிசல்ட்டை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு லீடிங் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிவிக்கே 100 இடத்துல லீடிங், ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸில் 77 இடத்துல லீடிங், டிஎம்கே தேர்டு பிளேஸில் 53 இடத்துல லீடிங். எனக்கு ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கமல் வந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தாப்புல, இப்போ ரொம்ப நாளாக சீமான் இருக்காப்புல. யாராலையுமே ஆனால் 10% தாண்டவே முடியல. டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை புதுசாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே விட அதிகமாக எடுத்து மேலே உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் திங். இன்னும் டைம் போக போக இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு 1000-2000 வாக்குகளில் தான் எல்லாருமே வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இது மாறுறக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3 பேத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டியே வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஒரு வேளை அப்படி லீடிங் மாறலன்னு வைங்க, இந்தியாவிலேயே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சின்ன வயசுலாம் இருக்கும்போது ரிசல்ட்டே வரும்போது எங்கள் அப்பா டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாப்புல. எனக்கு பார்க்கும்போது பயங்கர போரிங்காக இருக்கும். என்னடா இது வெறும் நம்பர்ஸ் இருக்குது, அதை என்னத்தை பாட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தடவை காலையில் எழுந்ததுலேருந்து நான் இந்த லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். என்னை மாதிரியே நிறைய பேர் ஆன்லைனில் உட்காந்து லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, 3 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர், 100K, 76, 88, 133. ஸோ நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இந்த தடவை யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணுது?